எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் மனாமா எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாமா? பஹ்ரைன் வந்து அரப் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி. மனாமா வந்து பஹ்ரைனோட கேபிட்டல். இந்த இடத்த வந்து கோல்டு சூக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஜுவல்லரி கடைகள் வந்து இங்கே இருக்குது. இதில் ஒரு ஸ்ட்ரீட் வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு இருக்குது. ஏன்னா இதில் வந்து கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது. நிறைய சாமி ஃபோட்டோ, விளக்கு, பூ எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். அதை தவிர வேறு இடங்கள் எல்லாமே இவங்க பஹ்ரைனீஸோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்கும். நம்ம பழைய காலத்தில் ஓலையில் செய்த பெட்டி, மரம், கட்டில் அதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம பாட்டி தாத்தாலாம். இப்போவும் அதை வந்து நம்மளுமே நிறையா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அவங்களும் பழைய காலத்தில் வந்து செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து பனை மரத்தில் உள்ள ஓலையில் செய்திருக்கோம். அவங்க வந்து டேட்ஸ் மரத்தில் உள்ள ஓலையில் செய்து இப்போவுமே அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கடைகள் எல்லாத்துலேயுமே அது கிடைக்கும். எவ்வளோ தான் மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வந்தாலுமே நமக்கு வந்து பழைய காலத்து ஐட்டம் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இப்போவுமே இருக்குது. ஜிமிக்கியெல்லாம் பழைய காலத்தில் உள்ளதான். இப்போ வந்து 3 அடுக்கு ஜிமிக்கி, 2 அடுக்கு ஜிமிக்கின்ட்டு எப்போவுமே ட்ரெண்டிங்காக தான் ஜிமிக்கி வந்து எல்லாருமே விரும்பி போடுறாங்க. இது வந்து அந்த ஜுவல்லரி கடைகளில் உள்ள வெளியே இருந்து தான் நான் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறைய கடை இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் போய் எடுக்க முடியாதுன்ட்டு. இது வந்து ரூபி பேர்ல் வச்சு ஒரு நெக்லஸ், ஒரு மாலை. இது வந்து ஆன்டிக் பீஸில் சாமி ஃபோட்டோ வச்சு ஒரு சாமிக்கு இது வந்து அதில் செய்து அது ஒரு செட்டு. அப்புறம் எமரால்டு வச்சு ஒரு நெக்லஸ், ஒரு மாலை. ரூபி, எமரால்டு இது எல்லாமே வந்து பழைய காலத்தில் ராஜா ராணி படங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போவும் அது எல்லாருமே ஃபேஷன் ஆர்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட்டு சாரியெல்லாம் போட்டுட்டு ஒரு செட்டு நம்ம போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். பஹ்ரைனில் மெயின் ஆக்குபேஷன் வந்து ஃபிஷ்ஷிங், பேர்ல் டைவிங். கடலில் இருந்து இங்கே வந்து முத்து எடுக்கிறாங்க. அதனால் நிறைய ஜுவல்லரியில் வந்து முத்து இருக்கும். முத்து ஜுவல்லரினே இவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி வந்து வாங்குகிறாங்க. இங்கே உள்ள கோல்டு வந்து, அதாவது பஹ்ரைனீஸ் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு வந்து 18 கேரட், 21 கேரட் அப்படி தான். நம்ம இந்தியன்ஸ் தான் 22 கேரட் கோல்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே அரபிக் டிசைன் தான். நம்ம ஊர்லேயும் அரபிக் டிசைன் இருக்கும், ஆனால் இங்கே வந்து நிறையா இருக்கும் அரபிக் டிசைன். இங்கேயுமே இந்தியன் கடைகள் நிறையா இருக்குது. அதனால் இந்தியன் டிசைனும் இங்கே நிறைய கிடைக்கும். கோல்டுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான். அதுக்கு குவாலிட்டி எடுத்துக்கிட்டாலுமே, ரேட் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே ஒரே மாதிரி தான். எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதே மாதிரி என்னது 2 அடுக்கு நெக்லஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயுமே இப்போ இருக்குது. டிசைனுமே எடுத்துக்கிட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து டர்க்கி டிசைன்ட்டு அந்த ஒயிட் கோல்டெல்லாம் வச்சு கீழே இருக்குது. இப்போ வந்து ரோஸ் கோல்டு, ஒயிட் கலர் கோல்டு வச்சு காப்பர் கலரில் அந்த கோல்டில் மிக்ஸ் பண்ணி இப்படி நிறைய ட்ரெண்டிங் ஆட்டு இப்போ நிறைய பேர் அது மாதிரி விரும்பி வாங்குகிறாங்க. இது எல்லாமே அந்த டர்க்கி டிசைன்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த ஒயிட் கோல்டெலாம் மிக்ஸ் பண்ண மாதிரியே நிறைய இருக்குது. லைட் வெயிட்டாக கூட இப்போ நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக அந்த ஏரியா தான், அந்த கோல்டு சூக்கில் உள்ள ஏரியா தான். சில வெஜிடபிள்ஸ் கடைகளுமே இதில் வந்து வச்சுருக்குறாங்க. சாமி படங்களில் கூட இந்த கோல்டு இது பூசினது கிடைக்குதுங்க. சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அந்த மாதிரி கூட கிடைக்குது. எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மாலா ஆண்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பெங்களூர்லேருந்து. எனக்கு ஒருக்கா அது வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. சாமி படத்தில் வந்து இந்த கோல்டு இது பூசினது. யாராவது நமக்கு வந்து சாமி படம்லாம் நமக்கு கிஃப்டாக நமக்கு தந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் எனக்கு மாலாண்டி கொடுத்தது. எனக்கு நம்ம வெள்ளியில் எல்லாமே வந்து சாமி இதெல்லாம் நம்ம கொடுப்போம்ல யாருக்காச்சும். நம்ம அந்த மாதிரிலாம் யாருக்காவது நமக்கு கொடுத்தோம்னா, நமக்கு யாருக்காவது நமக்கு தந்தாங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாமியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம அது எப்போவுமே நம்ம ரொம்ப சேஃபாட்டு வச்சுருப்போம். இப்போ வந்து அந்த நெக்லஸ்லாம் என்ன இருக்குன்னா, பாதி ஒரு டிசைன், பாதி ஒரு டிசைன் அந்த மாதிரி வந்து நிறைய ட்ரெண்டிங்காட்டு இருக்குது. இந்த ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொன்ன மாதிரி ஒரே இதில் 2 டிசைன் வச்சுருக்குது. இது பார்க்க நல்லா இருக்குல்ல, 2 டிசைனுமே வந்து ஒரே இதில் இருக்கிறது. நான்
ஸ்கூல், காலேஜ்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து குமுதம், குங்குமம், உமன்ஸ்ரா அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்குவாங்க. அதில் இந்த மாதிரி கோல்டு டிசைன்ஸ் நிறைய இருக்கிறத நான் வெட்டி நான் சேஃபாக வச்சுருப்பேன். ஏன்னா அதை பார்த்து மாடல் பார்த்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சிவன் இது. இந்த முத்து, ரூபி இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்போவுமே எனக்கு ஒரு ஞாபகம் வரும். முத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி தான் முத்து வந்து கடல்லேருந்து எடுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குடியில் முத்து எடுக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சித்திக்கு வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாலாம் தூத்துக்குடியில் போய் தான் எல்லாமே நெக்லஸ், வளையல், கம்மல், ஜிமிக்கி, பெண்டன் அப்படின்ட்டு எல்லா ஜுவல்லரியுமே போய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கல்யாணத்துக்குனும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தேன்னா. இப்போவுமே எங்கள் சித்தி வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கும். ஒரிஜினல் முத்தில், தூத்துக்குடியில் உள்ள முத்து. ஆனால் இப்போல்லாம் தூத்துக்குடியில் அது எடுப்பாங்களான்னு தெரியாது. எனக்குமே ஃபஸ்ட் டைம் எனக்கு காது குத்தி போடும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பேர்ல் இருக்கும். அதுவுமே தூத்துக்குடியில் உள்ள பேர்ல் தான். அது ஒரிஜினல் பேர்ல் அழகாக இருக்கும் ஷைனிங்காட்டு. இங்கே பேரனிஸ் வந்து அவங்க நகைகள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளூ கலரில் இந்த மாதிரி பாசி மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. இது ஒரு நெக்லஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செயின் மாதிரி பொடிசாக நீட்டமாக இருந்துச்சு. கீழே வந்து கிறிஸ்டலில் தொங்குது. இது இந்த சின்ன வயசு பிள்ளைங்க இந்த கல்யாண டைம்லலாம் பிள்ளைங்களுக்கு அது நல்லா இருக்கும். இது ஒரு அரபிக் டிசைனில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் நல்லா அப்படி இருக்கிறத சும்மா அப்படி க்ளோஸ்அப்பில் நான் எடுத்தேன்னா. ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்குமே ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும்ல, இதை மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் அப்படி தான் அந்த பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி நான் வச்சுருப்பேன்ல, அதை பார்த்து ஏதாவது இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் சொல்லுவாங்கள்ல, நான் அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து 2 டிசைனை மிக்ஸ் பண்ணிடலாமே நான் ஆசாரிகிட்ட கொடுத்து அப்போ சேர்க்கேன். இப்போ நம்ம ரெடிமேடில் வாங்கிடுவோம். நான் இப்போவுமே நம்ம அந்த கடைகளெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா செய்து கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது 2 டிசைனை மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிறதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா தருவாங்க. இது வந்து முத்தில் உள்ள மோதிரம் தான் ஃபுல்லாட்டு. எனக்கு இந்த முத்து உள்ள நகைகள் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. முத்தில் உள்ளது, ரூபியில் உள்ளது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. முத்து பீட்ஸ் உள்ளது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் அந்த காலேஜெல்லாம் படிக்கும்போது எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் உண்டு. அதில் வந்து நிறைய இந்த கோல்டு கவரிங் கம்மல்லாம் வாங்குவோம். அதில் ஏதாவது பிடிச்ச டிசைன் இருந்தால் அதே மாதிரியே நான் கோல்டுலேயே கம்மல் வந்து செய்து வச்சுருக்கிறேன் நான். அதுவுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி நம்ம கோல்டு கவரிங்கில் நம்ம ஏதாவது கம்மல்லாம் வாங்கினா, இது ஒரு டைமண்ட் நெக்லஸ். அதெல்லாம் நல்ல பளபளன்னு இருக்குது. நீங்கள் அதை மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் ரொம்ப பிடிச்ச டிசைன்லாம் கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும். இந்த கோல்டு கவரிங்லலாம் சிலது நிறைய டிசைன்ஸ். ஆனால் இப்போ கோல்ட்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பழைய காலத்துலலாம் கோல்டோடய நம்ம அந்த கவரிங்கில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இப்போ இந்த கோல்ட்லேயே அவங்க நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த ஆன்டிக் ஜுவல்லரிஸ்ன்னு போய் வாங்குறாங்க. அந்த பிளாக் கலரில் பூசினது அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் நகைகள் வந்து பழைய காலத்தில் என்ன பிளாக் கலர் ஆயாச்சுன்னா அதை புதுப்பிச்சு நம்ம போடணும்னு போய் வாங்குவோம். இப்போ வந்து ஆன்டிக் ஜுவல்லரினே அந்த கருப்பு கலரில் உள்ளது தான் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஆன்டிக் ஜுவல்லரின்னு இப்போ நம்ம அம்மா, நம்ம பாட்டிலாம் யூஸ் பண்ண அந்த ஜுவல்லரிஸ் தான் இப்போது கடையில் நம்ம ஆன்டிக் ஜுவல்லரிஸ்ன்னு போய் வாங்குறாங்க. இது ஒரு நெக்லஸ். ஒன்று மேட் ஃபினிஷிங், ஒன்று வந்து நல்ல ஷைனிங்காட்டு இருக்குது. எனக்குமே ஒரு வளையல் அந்த மாதிரி இருக்கும். காசாக ரவுண்டாக ஃபுல்லாக இருக்கும். ஒன்று மேட் ஃபினிஷிங் இருக்கும், ஒன்று வந்து ஷைனிங்காக இருக்கும். நம்ம அந்த மாதிரி டிசைன்ஸ் சொல்லி கூட செய்யலாம். எனக்கு எங்கள் அம்மா வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி கம்மல் அதெல்லாமே டிசைன் வரைஞ்சி கொடுத்து தான் அம்மா செய்வாங்க. கம்மல் எல்லாமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் அவங்க ஆசாரிகிட்ட வரைஞ்சி கொடுத்தே அந்த மாதிரி செய்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு நகை, பாட்டி நகை அதெல்லாமே நீங்கள் சேஃபாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாமே தான் இப்போ வந்து ஆன்டிக் ஜுவல்லரினும் கடையில் போய் எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க. நம்ம அம்மாவுக்குள்ளது, நம்ம பாட்டிக்குள்ளது எல்லாமே பழைய காலத்தில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம் சேஃபாட்டு. இது ஒரு பாதி ஒரு டிசைன், பாதி ஒரு டிசைன் உள்ள ஒரு நெக்லஸ். நல்லா இருக்குல்ல அது? அது செட்டாகவே இருக்குது வளையல் இதெல்லாமே. இதுவும் இங்கே முத்தில் உள்ள இதனால முத்துலே ஃபுல்லாக நிறைய இருக்குது.
உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஐடியாஸ் இருக்கும்ல, இங்க இருக்க ஸ்ட்ரீட் இங்க இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? அப்படின்ட்டு. நான் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். எனக்குமே இது பார்க்கும்போது, ஓகே இது எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரீட்லான்னு ஒரு மெமரியாவும் இருக்கும்ல. அதனால தான் அ அப்படியே வந்து வீடியோஸாட்டம் எடுத்துட்டு வந்துட்டேன் நான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.